எனது தாய் தந்தையரையும் குருநாதரையும் எல்லாம் உள்ள இறைவனையும் வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது ஜேபிஎம் அஸ்ட்ரோ ராஜபாளையம். துலாம் ராசிக்கான 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வருஷம் முழுவதுக்குமான பொதுவான பலன்களை பார்த்துருவோம். அப்புறமா ஒவ்வொரு மாதத்துக்கான பலன்களை பார்க்க போகிறோம். குரு இந்த வருஷம் ராசிக்கு 9, 10, 11ன்னு 3 பாகங்களில் பயணிக்கிறாரு. அதாவது மிதுனம், சிம்மம், கடகம்னு 3 ராசியில் பயணிக்கிறார். உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 3 ராசிகளில் ஏதாச்சும் ஒன்றில் செவ்வாய் இருந்தார்னா, அதாவது பிறந்த கால செவ்வாய் இருந்தார்னா இடம், வீடு, வாகன யோகம் ஏற்படும். உங்கள் சகோதரருக்கு அல்லது கணவருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அல்லது பணவரவு இருக்கும். இந்த செவ்வாயோட ராகு, கேது, சனி, அஷ்டமாதிபதி சேர்க்கை இருந்துச்சுன்னா நடக்கிற நல்லதோடு சேர்ந்து ஒரு கெட்டதும் நடக்கும். மிதுனம், கடகம், சிம்மத்தில் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி இருந்தால் தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழிலில் வளர்ச்சி எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும். பண வரவும் சிறப்பாக இருக்கும். உங்கள் சித்தப்பாக்கோ அவரோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ ஏதாச்சும் நன்மைகள் நடக்கும். இந்த சனி கூட ராகு, கேது, செவ்வாய், அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி சேர்க்க இருந்தால் நடக்கிற நன்மைகளோடு சேர்ந்து சில தீமைகளும் நடக்கும். மிதுனம், கடகம், சிம்மத்தில் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் இருந்தால் உங்களோட அப்பாவுக்கோ மாமனாருக்கோ நன்மைகள் நடக்கும். அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும். அரசாங்கத்து மூலமாகவோ அரசியல்வாதி மூலமாகவோ நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு கௌரவமும் பதவி உயர்வும் ஏற்படும். இந்த சூரியனில் ராகு, கேது, சனி, அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி இருந்தால் நடக்கிற நன்மையோடு சேர்ந்து சில தீமைகளும் நடக்கும். மிதுனம், கடகம், சிம்மத்தில் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் இருந்தால் மனைவிக்கோ அக்காக்கோ நன்மைகள் நடக்கும். பண வரவு நீங்கள் நினச்சதை விட அதிகமாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர், சொகுசு வாகனம் வாங்குவீங்க. ஆடை ஆபரணங்களும் அதிகமாக சேரும். மனைவிக்கு வேலை கிடைக்கும். அக்காவுக்கு வேலை கிடைக்கும். மனைவிக்கு வர வேண்டிய பணமோ சொத்தோ வரும். இந்த சுக்கிரன் கூட ராகு, ஏதோ அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி சேர்க்க பிறப்பு ஜாதகத்தில் இருந்ததுன்னா நன்மையோடு சேர்ந்து சில தீமைகளும் நடக்கும். மிதுனம், கடகம், சிம்மத்தில் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் புதன் இருந்தால் கல்வி, வியாபாரத்தில் வளர்ச்சிகளும் சாதகமான நிலையும் இருக்கும். நல்ல நண்பர்களும் காதலரும் கிடைப்பாங்க. நாட்டியம், சிலம்பம், ஓவியம் இந்த மாதிரி ஏதாச்சும் கலைகளில் ஆர்வத்தோடு இருந்தீங்கன்னா அதில் அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி நகர முடியும். கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். தசாபுத்தி சாதகமாக இருந்து யோக ஜாதகமாக இருந்து யோகம் செயல்படுறதுக்கான காலமாக இருந்தால் வியாபாரத்தில் கொடியேற்றி பறக்க முடியும். இந்த புதனோட ராகு, கேது, அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி தொடர்பு இருந்தால் காம எண்ணங்களால், தவறான நண்பர்களால் கெட்ட பேர் ஏற்படும். குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் ஏற்படும். தசாபுத்தி நல்லா இருந்தால் பாதிப்புகள் குறையும். மிதுனம், கடகம், சிம்மத்தில் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு இருந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இதுக்கு குருவோட சனி தொடர்பும் இருக்கணும். 5ஆம் இட தசாபுத்தி நடக்கணும். சுபகாரியங்கள் நல்லபடியாக பலரும் பாராட்டுற மாதிரி நடக்கும். பண வரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். அவங்க குழந்தைக்கும் நன்மைகள் நடக்கும். நல்ல பேர் எடுப்பாங்க. நல்ல குணங்களை சூழலை உருவாக்கிப்பாங்க. தேவையான நேரத்தில் தேவையான உதவிகளும் அட்வைஸும் கிடைக்கும். இந்த குரு கூட ராகு, கேது, அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி தொடர்பு வந்தால் கடன் பிரச்சனைகளும் சுபகாரிய தடைகளும் வர வேண்டிய பணம் வராமல் போகிறதும் குழந்தைகள் மூலமாகவோ கெட்ட பேர் ஏற்படும். தனிச்சிருந்தாலோ சுபகாரத்தோடு சேர்ந்து இருந்தாலோ எந்த பிரச்சனையும் இல்லை, பயப்பட வேண்டாம். மிதுனம், கடகம், சிம்மத்தில் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ராகு, கேது இருந்தால் உங்கள் பணத்தை இழக்க வேண்டியிருக்கும். கடன் பிரச்சனைகளில் மாட்டுவீங்க. பேர் கெட்டு போகும். உங்கள் குழந்தைக்கு தவறான பழக்கங்கள் உருவாகும். வேலை காரணமாகவோ படிப்பு காரணமாகவோ குழந்தையை பிரிஞ்சிருக்க வேண்டியிருக்கும். குழந்தைகளுக்கு ஏற்பாடு பண்ண சுபகாரியத்தில் தடைகள் ஏற்படும். குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். கை காலில் அடிபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. வண்டி ஓட்டுறப்போ கவனமாக இருக்கணும். உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி மாதிரி வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாரக காலமாக இருக்கும். இதோட குருக்கான வருட பலன்கள் முடிஞ்சது. அடுத்ததாக சனிக்கான வருட பலன்களை பார்ப்போம். சனி இந்த வருஷம் ஃபுல்லாக மீனத்தில் மட்டுமே பயணிக்கிறாரு.
மீனம் ராசிக்கு 6ஆம் இடம். சனி ராசிக்கு 4, 5க்கு அதிபதி. இடம், வீடு, வாகன வகையில் கடன் படுறதையும், காதலில் எதிர்ப்புகள் சம்பாதிக்கிறதையும், இடம், வீடு, வாகனம், காதல், பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகள் ஏற்படுறதையும், கால் அல்லது பாதத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறதையும், மனக்கசப்புகள் ஏற்படுறதையும், மனக்கவலைகள் ஏற்படுறதையும், அம்மாவுக்கு வாத பிரச்சனைகள் ஏற்படுறதையும், காலில் பிரச்சனைகள் ஏற்படுறதையும், குழந்தைகளோட மனக்கசப்புகள் ஏற்படுறதையும், குழந்தைங்க பெற்றவங்களை எதிரி மாதிரி பார்க்குற சூழ்நிலைகளையும் குறிக்கும். உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் மீனத்தில் சனி இருந்தால் வேலை அதிகமாக பார்க்க வேண்டியிருக்கும். வருமானம் எப்பயும் போல் இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். நோய் இருக்கிறவங்களுக்கு நோய் சரியாக தாமதமாகும். வழக்குகளில் இருக்கிறவங்களுக்கு கேஸ் முடியாது, தாமதமாகும். கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு கடன் மேலும் கூடும். உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் மீனத்தில் குரு இருந்தால் வேலையும் கூடும், வருமானமும் கூடும். குரு சனி 2 பேரில் ஒருத்தராச்சும் 5ஆம் இடத்தோட 5ஆம் அதிபதி தொடர்பாச்சுன்னா, அதாவது செயற்கை பார்வையில் இருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஏற்பாடு பண்ண சுப காரியங்கள் தாமதமாகும் அல்லது தள்ளி போகும், அல்லது ஏதாச்சும் கசப்புகளோடு நடக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் மீனத்தில் சூரியன் இருந்தால் மேலதிகாரிகளோட பிரச்சனைகள் ஏற்படும். அரசியல்வாதிகளோடையோ அரசு ஊழியர்களுடைய பிரச்சனைகள் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு மக்களோட ஆதரவு குறையும், விபத்துகள் ஏற்படும், எலும்பு முறிவு ஏற்படும், அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒத்து போகாது. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் மீனத்தில் செவ்வாய் இருந்தால் சொத்து பிரச்சனைகள் ஏற்படும். பாகத்தை பிரிக்கிறதுல அண்ணன் தம்பிகளுக்கு இடையில் பிரச்சனை ஏற்படும். அண்ணன் தம்பி உறவில் மனக்கசப்புகள் ஏற்படும். கணவர் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ண மாட்டார், மாறாத பிரிக்காத விஷயங்களை பண்ணுவார். விபத்துகள் ஏற்படும், பாதத்தில் பாதிப்புகள் ஏற்படும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் மீனத்தில் சுக்கிரன் இருந்தால் மனவரவு சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல வருமானம் இருக்கும். மனைவி சம்பாதிப்பாங்க. வேலை இல்லாத மனைவிக்கு வேலை கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்க கொஞ்சம் தாமதமாகும். மலச்சிக்கல் அதிகமாகும். சுகர்னால காலில் பாதத்தில் பாதிப்புகள் ஏற்படும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் மீனத்தில் புதன் இருந்தால் நண்பர்களால் ஏமாற்றம் ஏற்படும், அல்லது நீங்கள் நண்பரை ஏமாற்றுவீங்க. தோல் பிரச்சனைகள் ஏற்படும். உடல்நல கோளாறுகள் ஏற்படும். பாத நரம்புகளில் கழிவுகள் சேரும். சிலருக்கு பேங்க் வேலை அல்லது அக்கௌண்ட் சார்ந்த வேலைகள் கிடைக்கும். சிலர் வியாபாரத்தில் ஆர்வமாகி புதுசாக தொழில் தொடங்குவீங்க. காதலில் இருக்கிறவங்களுக்கு கசப்புகள் ஏற்படும். இதோட மீன சனிக்கான பலன்கள் முடிஞ்சது. அடுத்ததாக ராகு கேதுக்கான பலன்களை பார்ப்போம். ராகு இந்த வருஷத்தில் கும்பம், மகரம்னு 2 ராசிகளில் பயணிக்குது. இது ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடம். கேது இந்த வருஷத்தில் சிம்மம், கடகம்னு 2 ராசிகளில் பயணிக்குது. இது ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடம். கோச்சார ராகுவும் கேதுவும் நன்மைகளோட பிரச்சனைகளை தான் அதிகமாக தருவாங்க. இந்த ராகு கேதுக்கான பலன்கள் என்னென்னா, வாகனத்துக்கு பழுது ஏற்படுது, வீடு வாங்குறதுல தடைகள் ஏற்படுது, வாங்கின வீட்டில் வில்லங்கமோ வாஸ்து குறைபாடோ அல்லது வேறு பிரச்சனைகளோ ஏற்படுது, வாங்கின இடத்துல சட்ட பிரச்சனைகள் அல்லது வில்லங்கங்கள் அல்லது வேறு பிரச்சனைகள் ஏற்படுறதை குறிக்குது. அம்மாவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுறது அல்லது அறுவை சிகிச்சை பண்ணுறதையும் குறிக்குது. வாங்கின கடனால் மனசு காயப்படுறதையும், இருக்கிற சட்ட பிரச்சனைகளால் மனசு ரிலாக்ஸாக இல்லாமல் இருக்கிறதையும், காதல்னால் பல பிரச்சனைகளை சந்திக்கிறதையும், குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு தடைகள் இருக்கிறதையும், குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறதையும் குறிக்கும். மேலும் தொழிலில் பிரச்சனை ஏற்படுறதையும், தொழிலுக்காக கடன் வாங்குறதையும், தொழிலில் இடமாற்றம் ஏற்படுறதையும், தொழிலில் முதலீடு போடுறதுக்கு பணம் கிடைக்காததையும், ப்ரமோஷன் ஆகிறதையும், பண்ணுற வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகிறது அல்லது வேறு டிபார்ட்மெண்ட் போகிறதையும் குறிக்கும். வேலை பிடிக்காமல் மனக்கசப்போடு வேலை செய்கிறதையும், மூத்த சகோதரோட பிரச்சனை ஏற்படுறதையும், லாபம் குறையிறதையும், மூத்த சகோதரருக்கு அறுவை சிகிச்சைகள் பண்ணுறதையும் குறிக்கும். இதெல்லாம் பொதுவான பலன். அடுத்து பிறப்பு ஜாதகத்தில் கும்பம், மகரம், சிம்மம், கடகம் இந்த 4 ராசிகளில் ராகு இது பயணம் இருக்குன்னு சொன்னேன். இந்த 4 ராசிகளில் சூரியன் இருந்தால் அப்பா மாமனாரோட பிரச்சனை ஏற்படும். அவங்களுக்கு ஏதாச்சும் அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டியிருக்கும். சிலருக்கு விபத்துகள் ஏற்படும். அப்பா மாமனாருக்கு கடன் ஏற்படுது, வயிறு வலி ஏற்படுது. தினசரி வருமானம் பண்ணுறவங்களுக்கு வருமானம் குறையும். அரசாங்கத்தோட, அரசியல்வாதிகளோட, அரசு ஊழியர்களோட பிரச்சனைகள் ஏற்படும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கும்பம், மகரம், கடகம், சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால் கணவரோடையோ சகோதரோடையோ பிரச்சனைகளோ பிரிவோ ஏற்படும். அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சையோ அறுவை சிகிச்சையோ செய்ய வேண்டியிருக்கும். அவங்க சட்ட பிரச்சனைகள் மாட்டிக்கிறதோ கடிதத்தில் ஈடுபடுறதோ நடக்கும். உடம்புல ரத்தம் குறையும். சொத்து பிரச்சனைகளோ, சொத்து வில்லங்கமோ, சொத்து வீடு சார்ந்த வழக்குகளோ ஏற்படும். வண்டி அடிக்கடி ரிப்பேர் ஆகும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கும்பம், மகரம், கடகம், சிம்மத்தில் புதன் இருந்தால் தோல் நரம்பு பாதிப்புகள் ஏற்படும். வாங்கின காலி இடத்துல பிரச்சனைகள் ஏற்படும். வங்கி கடன் ஏற்படும். வாங்கின வங்கி கடனால் பிரச்சனைகள் ஏற்படும். பத்திரத்தில் வில்லங்கம் இருக்கும். நண்பரோட காதலரோட பிரிவுகளோ பிரச்சனைகள் ஏற்படும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கும்பம், மகரம், கடகம், சிம்மத்தில் குரு இருந்தால் வர வேண்டிய பணம் வராது. கடன் பெரிய அளவில் ஏற்படும். சுபகாரிய தடைகள்
ஏற்படும். குழந்தைக்கு பிறகுற தடைகள் ஏற்படும். செயற்கை கருத்தரிப்புக்கு சாதகமான காலமாக இருக்குது. குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். துலா ராசிக்காரோட கல்லீரலில் சில பாதிப்புகள் ஏற்படும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கும்பம், மகரம், கடகம், சிம்மத்தில் சுக்கிரன் இருந்தால் மனைவி அக்காவோட பிரச்சனைகளும் பிரிவுகளும் ஏற்படும். பணம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும். பணம் வர்றதில் தடைகள் இருக்கும். மனைவியில் அக்காவுக்கு ஏதாச்சும் அருகே சிகிச்சைகள் செய்ய வேண்டியிருக்கும். சிறு விபத்துகள் ஏற்படும். உடம்புல சுரப்பி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கும்பம், மகரம், கடகம், சிம்மத்தில் சனி இருந்தால் வேலை தொழிலில் பலவிதமான பிரச்சனை ஏற்படும். இடமாற்றமோ தொழில் மாற்றமோ வேலை மாற்றமோ ஏற்படும். காலில் பிரச்சனைகள் ஏற்படும். விபத்துனால காலில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் சித்தப்பாவுக்கு டைம் சரி கிடையாது. இதோட ராகு எதுக்கான பலன்கள் முடிஞ்சது, வருட பலன்கள் முடிஞ்சது. இனி ஒவ்வொரு மாதத்துக்குமான பலன்களை பார்த்துருவோம். முதல்ல ஏப்ரல் மாதத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். ஏப்ரல் 2026க்கான பலன்கள். நண்பர்களால் ஏமாற்றம் ஏற்படும். சகோதரரோட கணவரோட மனக்கசவுகள் ஏற்படும். தோல் பிரச்சனைகள் ஏற்படும். கடன் கூடும். சகோதரரோட சண்டைகள் உருவாகும். அப்பா அம்மா ஒற்றுமை கூடும். அப்பாவுக்கு வளர்ச்சி ஏற்படும். மனைவிக்கு பேராசை கூடும். அதிர்ஷ்டத்தை நம்புவாங்க. பண இழப்பு ஏற்படும். அப்பாவுக்கு ஏதாச்சும் நல்லது நடக்கும். ஆன்மீக பயணங்கள் போவீங்க. அடுத்ததாக மே மாதத்துக்கான பலன்கள். ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். படிக்கிறவங்களுக்கு மேக்ஸ் நல்லா புரியும். முதுகுவலி ஏற்படும். பண வரவு நல்லாயிருக்கும். அப்பாவுக்கும் பண வரவு சிறப்பாக இருக்கும். ஜூன் மாதத்துக்கான பலன்கள். சகோதரருக்கும் கணவருக்கும் விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கணவரோ சகோதரரோ வெளியூர் வேலைக்கு போவாங்க. உங்கள் அப்பாவோ மாமாவோ ஆன்மீக பயணங்கள் போவாங்க. தொழிலில் பண வருவாய் நல்லாயிருக்கும். வர வேண்டிய பணம் வரும். வங்கியிலேருந்து பணம் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதுவும் கிடைக்கும். அடுத்ததாக ஜூலைக்கான பலன்கள். மனைவியோட பிரச்சனைகள் பிரிவுகள் ஏற்படும். அக்காவோட பிரச்சனை ஏற்படும். மாமாவால் ஏதாச்சும் நன்மைகள் நடக்கும். நண்பர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. அப்பாவுக்கு நல்ல பேர் ஏற்படும். பண வரவு ஏற்படும். பதவி உயர்வு ஏற்படும். அடுத்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பலன்கள். சகோதரருக்கோ கணவருக்கோ ஆன்மீகத்தில் ஈடுபாடு கூடும். கல்விக்கு சிறப்பான காலமாக இருக்குது. வங்கி கடன் ஏற்படும். வங்கி கடனால் பிரச்சனை ஏற்படும். அப்பாவோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அப்பாவுக்கு மருத்துவ செலவுகள் பண்ண வேண்டியிருக்கும். மனைவிக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்படும். மனைவி மூலமாக செலவுகள் அதிகமாகும். அடுத்தது செப்டம்பருக்கான பலன்கள். ஆடம்பர செலவுகள் அதிகமாகும். பேக்மெயின் கூடும். அப்பாவுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். கடன் ஏற்படும். தொழிலுக்காக கடன் வாங்க வேண்டியிருக்கும். சொத்துக்களை அடமானம் வைக்க வேண்டியிருக்கும். அடுத்தது அக்டோபர் மாதத்துக்கான பலன்கள். பண வரவு சிறப்பாக இருக்கும். புது சொத்துக்கள் வாங்கும் யோகம் இருக்குது. தொழிலில் முதலீடு செய்ய தேவையான பணம் கிடைக்கும். கொழுப்பு கட்டிகள் உடம்புல உருவாகும். அப்பாவுக்கு உடல்நல குறைவு ஏற்படும். அப்பா அம்மா ஒற்றுமை கூடும். புதிய நட்புகள் உருவாகும். பெண்களுக்கு கணவர் வீட்டில் இருக்கிற பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்தது நவம்பர் மாதத்துக்கான பலன்கள். கடன் பிரச்சனை உருவாகும். குழந்தைக்கு உடல்நல குறைவு ஏற்படும். குழந்தைக்கு ஏற்பாடு பண்ண சுபகாரியத்தில் தடைகள் ஏற்படும். விபத்து ஏற்படுறதுக்கான காலமாக இருக்குது. கவனமாக இருக்கணும். மனைவிக்கும் அக்காவுக்கும் பிடிவாதம் கூடும். புதிய நட்பு உருவாகும். பெண்களுக்கு கணவர் வீட்டு பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்த டிசம்பர் மாதத்துக்கான பலன்கள். பண வரவு சிறப்பாக இருக்கும். உங்கள் சகோதரர் புதுசாக வீடோ சொத்தோ வாங்குவார். பெண்களிடையே ஒற்றுமை குறையும். காதல் வீட்டுக்கு தெரிய வரும். வாகனத்தில் பிரச்சனை ஏற்படும். தாயாருக்கு உடல்நல குறைவு ஏற்படும். தொழிலில் கடன் பிரச்சனை உருவாகும். அதாவது ஜனவரி 2027ஆம் ஆண்டுக்கான பலன்கள். வயிற்று பகுதிகளில் கொழுப்பு கட்டிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் விரும்பி அபார்ஷன் பண்ணிக்கிறாங்க. மனைவிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். வங்கி மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும். வங்கி கடன் புதுசாக உருவாகும். அப்பாவோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அப்பாவுக்கு உடல்நல குறைவு ஏற்படும். தொழிலில் சட்ட பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும். லாபம் அதிகரிக்கும். அடுத்த பிப்ரவரி 2027க்கான பலன்கள். தொழிலுக்கு தேவையான கடன் கிடைக்கும். சுபகாரியத்தில் தடைகள் ஏற்படும். மூத்த சகோதரர் சொத்துக்கள் வாங்குவார். மனைவி மூலமாக உதவிகள் கிடைக்கும். பேக் பெயின் அதிகமாகும். அடுத்ததாக மார்ச் 2027க்கான பலன்கள். மனைவியோட பிரச்சனைகள் ஏற்படும். கணவருக்கு பிடிவாதம் கூடும். கடன் ஏற்படும். சொத்துக்களால் சட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அப்பாவோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். மேலதிகாரிகளால் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை ஏற்படும். இதோட மாத பலன்களும் முடிஞ்சது. ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மற்றும் அவங்களுக்கு நடக்கிற தசா புத்தியை பொறுத்து ராசி ஒன்றா இருந்தாலும் நடக்கிற பலன்களில் சில மாற்றங்கள் இருக்கும். இப்போ சொன்னது எல்லாமே பொதுவான பலன்கள் தான். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
அனைவருக்கும் நன்றிகளோடு ஜேபிஎம் அஸ்ட்ரோ ராஜபாளையம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.